வணக்கம் மக்களே, தமிழ்நாடு மக்களே. இது உங்கள் மக்களுக்காக இது போடுற பதிவு. இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றம் 100% வேணும். அதுக்கு தைரியமாக யாரும் வரல இது வரைக்கும். விஜயகாந்த் வந்தார், அதே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவரை டம்மி பண்ணி அவரை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் ரொம்ப தைரியமாக வந்தார். அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் போட்டு, சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும், அரசியல் தெரியல. யாருமே அரசியல் தெரிஞ்சுன்னு வர்றதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரசியல் வரணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அவரை பிடிச்சிருக்கணும். 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, பிடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எல்லாருக்கும் தெரியணும். அது ஒரு சினிமா நடக்கிறது ஈஸியாக அது நடக்குது. வேறு யாரும் நான் நினச்சாலும் இப்போ ஒரு அரசியல் நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நமக்கு நிற்க முடியாது. நீங்கள் சினிமான் டக்கர் அடிக்கிறாரு எத்தனை வருஷமாக, ஒன்றும் முடியல. 5% மேலே தாண்டல, 7% மேலே தாண்டல அவர். ஆனால் பட் வந்தாலும் நல்லா ஆளு நான் சொல்ல மாட்டேன். அவனும் ஃப்ராடு. அவன் நம்பர் 1 ஃப்ராடு சீமான். அவனுக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு வந்தால், தமிழ் தேசியம் பேசுறதை விட்டு நீ விஜயை பேசின்னு உட்காந்துக்கிறான். அவன் என்ன அரசியல் பண்ணுறான்? அவன் விஜயா திராவிட இது வரைக்கும் அப்போ 50 வருஷம் ஆண்டு இருக்கான். ஆண்டவனை விட்டுட்டு வரவனை பிடிச்சி பேசின்னு இருக்கிறான். அவன் அப்போ கொத்தடிமை. அவனும் ஒரு கொத்தடிமை. அவனும் காசு வாங்கியிருக்கிறான், புரியுதுங்களா? அவன் பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டான். 100% இது உண்மை. இது பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டான். பெரியாரை பேசின்னு உட்காந்துக்கிறான். இன்றைக்கி பெரியாரை பிஜேபி பேசினா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சும்மா விட்ருவாங்களா? கிடைக்கிற ஓட்டு 8-18% ஓட்டும் கிடைக்காது பிஜேபிக்கு. பிஜேபி காசை கொடுத்து பெரியாரை பேசுகிறான்னு சொல்லி இவனை பேச விட்டுச்சு. பிஜேபி பேசின்னு உட்காந்துக்கிறான், பெரியாரை பேசின்னு உட்காந்துக்கிறான். அதனால் அவன் அரசியலுக்கு லாக் கிடையாது. அவன் ஒரு பொறுக்கி பொண்ணையே ஒரு நம்பி வந்த பொண்ணை நம்பி அவனுக்காக எல்லாம் பண்ண பொண்ணையே விஜயலட்சுமியை விட்டுட்டு ஓடான்ட்டான். அவன் நல்லவன் கிடையாது. அவன் ஃப்ராட். அதனால் அவனை நம்பாதீங்க. நம்மளை நம்பி வந்திருக்காரு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு தேவை கிடையாது. அரசியலில் என்ன பண்ணாரு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். 100% பண்ணுவார். லஞ்சம் இருக்காது. ஏன்னா ஒரு வருமானத்தை தூக்கி போட்டு வரானா எவனுக்கு அந்த தைரியம் வரும்? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி விட்டு வரானா, பணம் வேணாம், அந்த ஆசையை, பணத்தை சம்பாரிச்சிட்டாரு. பணத்தை ஆசை இல்லை அவருக்கு, பார்த்துட்டாரு எல்லாத்தையும். அதனால் 100% அவர் 100% நான் சொல்கிறேன், நல்லா பண்ணுவார் அரசியல் விஜய். நமக்கு தேவை அதுதான் வேணும். கொள்கை கோட்பாடுலாம் எதுக்கு? அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. கொள்கையை தூக்கி என்ன உனக்கு கொள்கை? என்ன கொள்கை வேணும் மனுஷனுக்கு? அரசியல்வாதிக்கு என்ன வேணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுதான் மெயின் கொள்கை. ஸோ அதில் வர்றது தான் இந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், அந்த பெரியார் சித்தாந்தம், அம்பேத்கர் சித்தாந்தம். எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க? மக்களுக்கு நல்லதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த திராவிடர் அந்த மீடியாக்கள் பேசுறது, மீடியாக்கெல்லாம் காசு வாங்கி நான் அவனுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டான்.